உடலில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் எழுந்திருந்தோடனே நெல்லிக்காய் சாறு குடிக்கலாம். ஏன்னா நெல்லிக்காய் சாறு நம்ம உடலில் இருக்கிற கொழுப்பை கரைச்சி புரோட்டீனை அதிகரிக்குது. அதனால் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் சாறு கண்டிப்பாக குடிக்கலாம். நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. இதனால் பலவிதமான நோய்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குது. எலும்புகள் ரொம்ப வலுவடையுது இந்த நெல்லிக்காய் சாறு தொடர்ந்து குடிக்கும் பொழுது. தூக்கமின்மை பிரச்சனை, நீரிழிவு நோய், வாய் துர்நாற்றம், இப்படி பலவிதமான பிரச்சனைகளுக்கு இந்த நெல்லிக்காய் சாறு மிகவும் நமக்கு உதவி புரியுது. அப்படிப்பட்ட நெல்லிக்காய் சாறை டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த நெல்லிக்காய் சாறு எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ்க்கு தேவையான நெல்லிக்காய் இது ரொம்ப சின்ன நெல்லிக்காய். மார்க்கெட்டில் சிட்டியில் இந்த மாதிரி நெல்லிக்காய் கிடைக்கிறதில்ல. இது கிராமத்தில் வாங்கினது. பெருசாக தான் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. பெருசாக உள்ளதுன்னா 2 பேருக்கு 6 நெல்லிக்காய் போதும். இது 3 பேர் ஜூஸ் போடுறதுக்காக நான் ஒரு 15 நெல்லிக்காய் கிட்ட சின்ன நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நெல்லிக்காயை இந்த மாதிரி தேங்காய் தேய்க்கிறதுல நல்லா ஃபைனாக தேய்ச்சிக்கோங்க. நெல்லிக்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியும் ஜூஸ் போடலாம். ஆனால் அது நல்லா அதில் உள்ள சாறு ஃபுல்லாக அந்த மிக்சரில் இறங்காது. சின்ன சின்ன பொடி பொடியாக இருக்கும், நல்லா அரையாது. இந்த மாதிரி ஃபைனாக தேய்ச்சிட்டு அரைச்சிங்கன்னா அந்த ஜூஸ் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபைனாக தேய்ச்சிக்கோங்க. நெல்லிக்காய் தேய்ச்சதுக்கப்புறம் உள்ள கொட்டையை கீழே போட்டுறாதீங்க. அந்த சீட்ஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. காய வச்சு கூட ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. அதை ஆவாரம்பூ தேநீர் போடும்போது அதில் நீங்கள் சேர்க்கலாம். அதில் உள்ள துவர்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக உங்களுக்கு கிடைக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது நம்ம நெல்லிக்காய் நல்லா தேய்ச்சாச்சு. இதை அரைக்க போகிறோம். இப்போது நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற நெல்லிக்காயை பிளெண்டரில் போட்டு நம்ம நல்லா அரைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க. நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லா அந்த ஜூஸ் இறங்காது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். நல்லா ஃபைனாக ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது 6 நெல்லிக்காய் போடுறீங்க, 2 பேருக்கு ஜூஸ்னால் 6 நெல்லிக்காய் போட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு 250 ml to 300 ml வரைக்கும் தான் தண்ணி சேர்க்கலாம். 300 ml மேக்ஸிமம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த புளிப்புத்தன்மையும் துவர்ப்பு தன்மையும் நீர்த்து போயிடும். அப்போது அதில் உள்ள பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் 300 ml 6 நெல்லிக்காய்க்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க. இப்போது நம்ம ஃபைனாக ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேன் வேணும்னா தேன் சேர்த்து சாப்பிடலாம். இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா அந்த துவர்ப்பு அவ்வளோவா தெரியாது. இது என்னால் அப்படியே ப்ளைனாக சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ப்ளைனாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போது உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய நெல்லிக்காய் சாறு ரெடி ஆகிடுச்சு. இதில் அப்படியே சாப்பிட்லாம். சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இல்லை தேனோ உப்போ சேர்த்தும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாரத்தில் 3 நாள் கொடுங்க. அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.